வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் பிடி அப்பாயின்மெண்ட் அப்டேட் பற்றி டீட்டெயில்டு வீடியோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக போட்டிருக்கேன் நான். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸ் வந்து 100 to 200 ஒவ்வொரு டேர்ன்லையும் ஜென்ரல் டேர்ன்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஜென்ரல் டர்னில் 40 பேர் இருக்காங்க அப்படின்னா 10 பேர் 15 பேருக்கு மேலே வந்து வித்ஹெல்டில் வந்திருக்காங்க. ஸோ செகண்ட் லிஸ்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கா, இந்த வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதும் செகண்ட் லிஸ்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதும் தான் நம்மளோட சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்கட்டும் வியூவர்ஸாக இருக்கட்டும் கேட்குற ஒரே கேள்வி. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்னைக்கு நம்ம சேனல் இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது நேற்று நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு லேட் ஆகிறதுக்கான காரணம் வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸாக இப்போ கொடுக்கப்பட்டிருக்க இந்த பிலிட் பிஏ ஈக்குவலன்ஸ் தான் அப்படிங்கிறத நம்ம நேற்று தான் தெளிவாகவே சொல்லியிருந்தோம். ஸோ அதே ரீசன் போட்டு தான் இப்போ வந்திருக்கு. என்ன ஒன்று அப்படின்னா லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பட் 100 to 200 டீச்சர்ஸ்க்கு வித்ஹெல்டு போட்டிருக்காங்க. ஸோ வாண்ட் ஃபார் ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு கொடுத்து ஸ்டார் கொடுத்துருக்காங்க, WH ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, எந்த வீடியோவும் ஸ்கிப் ஆகிடாமல். ஏன்னா நம்ம போட்ட வீடியோ பற்றின டீட்டெயில்ஸே திரும்ப நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் வியூவர்ஸாக இருக்கட்டும் நம்மளோட கமெண்ட்ல வந்து போட்ட வீடியோ பற்றியே கேட்குறீங்க. ஸோ வீடியோஸை வந்து ப்ரீவியஸாக வாட்ச் பண்ணிடுங்க. உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டாக இருக்கட்டும் எதை பற்றினதாக இருக்கட்டும் நீங்கள் தம்ப்நெயிலையோ வீடியோ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லாத வீடியோ பற்றின தகவல்கள், வீடியோவில் சொல்லாத பற்றின தகவல்களை கேட்டிங்கன்னா நான் இல்லைனா கூட நம்மளோட நண்பர்கள் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்ல வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸ் ஸோ நான் அவைலபிள் வேகன்சி அப்படின்னும் எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு வெறும் 18 தான் இருக்கு. 518 வரைக்கும் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுல 500 அப்படிங்கிறது வந்து ஃபில் ஆயிருக்கு. அதுல வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸ் கிட்டத்தட்ட 100லேருந்து 200 பேர் வரைக்கும் இருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று புதுசா கொடுத்துருக்காங்க, டேர்ன் ரிசர்வ்டு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. டேர்ன் ரிசர்வ்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டேர்ன் ரிசர்வ்டு அப்படிங்கிறது அந்தந்த இப்போ ஷார்ட்வால் வேகன்சியும் நம்ம ரிசர்வேஷன் தான் சொல்லுவோம், அதே மாதிரி பேக்லாக் வேகன்சியும் ரிசர்வேஷன் தான் சொல்லுவோம். ஆனால் இந்த 2 டேர்மே இல்லாமல் புதுசாக டேர்ன் ரிசர்வ்டு அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான விளக்கமும் டிஆர்பி தான் கொடுக்கணும். ஸோ அந்த எம்பிசி கேண்டிடேட் ரிசர்வ் பண்ணியிருக்காங்களா இல்லை எஸ்சி கேண்டிடேட்டோட அந்த டேர்னை ரிசர்வ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியல. ஏன்னா அந்த இடத்துல யாரோட நேமும் எதுவுமே இல்லை, அதே மாதிரி கேட்டகரி கிட்டேயுமே நமக்கு எதுவும் இல்லை. பட் ஒன்லி டேர்ன் ரிசர்வ்டு மட்டும்தான் இருக்கு. ஸோ நம்ம அதை இன்னும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயில் அப்டேட் போடுறேன். ஸோ இந்த செகண்ட் லிஸ்ட்டுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் நான் சொல்லியிருந்தோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லிஸ்ட்டு வரும்போதும் ரிவிஷன் ஆஃப் லிஸ்ட்டாக இருக்கட்டும் அடுத்தடுத்த விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வந்து டேர்ம்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் பேஸில் போட்டிருக்கோம், டிசபிலிட்டி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ புதுசாக கொடுத்துருக்கிறது வந்து வாண்ட் ஃபார் ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், டேர்ன் ரிசர்வேஷனாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட டீச்சர்ஸ் ஆஸ்பிரன்ஸோட கொரிஸ் அடிப்படையில் தான் டிஆர்பி வந்து அடுத்தடுத்த இதை வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதனால இது செகண்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம சொன்னதான் அடிஷ்னல் வேகன்சி, அடிஷ்னல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற வார்த்தை நம்ம சொல்ல கிடையாது, டிஆர்பியை தான் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேவைப்பட்டால் நாங்கள் அடிஷ்னல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் கால் ஃபார் பண்ணுவோம் அப்படிங்கிறத. அப்படி அடிஷ்னல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கால் ஃபார் பண்ணுறதுக்கு 2-3 மெத்தட் நான் சொல்லியிருந்தேன். ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் செகண்ட் லிஸ்ட் விடலாம், சிவி கேண்டிடேட்ஸுக்கு சிவிக்கு போயிட்டு வந்துட்டு ப்ரொவிஷனலில் வராதவங்க, அதாவது ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்ல வராதவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை புதுசாக ஜென்ரல் மெரிட் பேஸில் போடுறதா இருந்தால் அடிஷ்னல் சிவி கூப்பிட்டு பார்டர் மார்க்ஸில் இருக்கிற ஒவ்வொரு கம்யூனல் ரேங்க்லேருந்தும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான நிறைய பாசிபிலிட்டிஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இதை பற்றின தெளிவான விளக்கம், அதாவது ஏற்கனவே ஒரு இதில் சொல்லியிருந்தேன், நீங்கள் சொல்றது கிளியரா இல்லை அப்படின்னு. ஆக்சுவலா என்னன்னா கிளியரான்றது வந்து
நமக்கு அசம்ஷன்ல வந்து தான் அசம்ஷன் அண்ட் நம்மளோட ப்ரீவியஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டிஆர்பி அண்ட் அதோட ரிலேபிலிட்டி அதை வச்சு தான் நம்ம ஜென்யூனஸை வச்சு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு முதல் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம கிளியரா சொல்ல முடியும். ஸோ நம்மளோட ஷேரிங் இப்போதைக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கிறதா இதோட ஷேரிங். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நேற்று நான் சொல்லியிருந்தது ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தேன், எந்த இஷ்யூஸும் இல்லை. ஈக்குவலன்ட் ஜிஓ ஒரு சில யூனிவர்சிட்டியில இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சில யூனிவர்சிட்டியோட இது வந்து இன்னும் போடலை, அவங்களோட தான் வந்து வெயிட்டிங்ல இருக்குங்கிறது அதுதான் கரெக்டாகவும் வந்திருக்கு. ஸோ இந்த வித்ஹெல் கேண்டிடேட்ஸ் வந்து பிலிட் பிஏக்கு ஈக்குவலன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சிடும். அதுக்கான அடுத்த யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறதும் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். செகண்ட் லிஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து யாரையும் திருப்திப்படுத்துறதுக்காக கிடையாது. ஸோ அடிஷ்னல் வேகன்சி, நான் அவைலபிள் வேகன்சி அப்படிங்கிறது நிறைய சப்ஜெக்ட்ல இருக்கு. அதுக்கு ஒரு மெத்தட் செலக்ட் பண்ணும்போது அந்த மெத்தட் வந்து இன்னும் கொஞ்சம் பேரை உள்ள கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால செகண்ட் லிஸ்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அது வெயிட் பண்ணுவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வித்ஹெல்ட் கேண்டிடேட்ஸ் இருக்கவங்க, இன்னெலிஜிபிளா இருக்கவங்களுக்கு அவங்களுக்குமே வாய்ப்பு இருக்கு. நீங்க அப்ரோச் பண்ணி பார்க்கலாம் டிஆர்பியை. அண்ட் வித்ஹெல்ட் கேண்டிடேட்ஸ் வந்து எந்தவித தாமதமும் பண்ணாம வித்தவுட் எனி டிலே அப்படின்னு சொல்ற மாதிரி உடனடியா அதுக்கு அடுத்து யூனிவர்சிட்டியையோ இல்ல கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டையோ போய் பார்த்து என்ன முடிவு எடுக்கணும், இதுக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத சீக்கிரம் முடிச்சா எல்லாருக்குமே ஒரு சீக்கிரமான ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய இந்த லிஸ்ட்டுக்காகவே லாங் வெயிட் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்தும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த வித்ஹெல்ட் கேண்டிடேட்ஸோட கொரிஸ் எல்லாமே கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து இந்த லிஸ்ட்டை வந்து யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்ப முடியும். ஏன்னா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வரைக்குமே டிஆர்பி தான் பார்ப்பாங்க. அப்போ வித்ஹெல்ட் கேண்டிடேட்ஸை கிளியர் பண்ணி அவங்கள லிஸ்ட்டுக்குள்ள கொண்டு வரதா வேணாமன்றதை முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க தான் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் கேண்டிடேட்ஸுங்கிறத யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்ப முடியும். யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், கவுன்சிலிங்கான டேட் வந்து அந்தந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து கிடைக்கும். ஸோ அதனால சீக்கிரமா ஒரு முயற்சி எடுத்து அதுக்கான முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய ஆசையும். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ்ல இது வரைக்கும் தெளிவான தகவல்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதற்கு மேற்பட்டு ஏதாவது தெளிவான தகவல்கள் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் கிளாரிஃபை பண்றோம். இதுல வந்து லாஸ்டா சொல்றது, ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்ல இன்னுமே ரிவைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வந்திருக்கவங்க பயப்பட வேண்டாம், இந்த வித்ஹெல்ட் கேண்டிடேட்ஸ் ரிவைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நான் அவைலபிள் வேகன்சிஸ் பற்றின தெளிவான தகவல்களை நான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அதே மாதிரி கவுன்சிலிங் போகிறதுக்கான என்னென்ன நீட் இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்பாங்க, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறது, உங்களை செலக்ட் பண்ணியிருக்க டிபார்ட்மெண்ட்டு, இதை பற்றின விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் இட் அண்ட் ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், தோஸ் ஹூ ரியலி நீட் இட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.